ஸோ அப்படி எடுத்துகிட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் 2 படத்தை நம்ம சொல்லலாம். 1000ல் ஒருவன் ஒரு படம் வந்து தெலுங்கில் பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் ஷிப்பெல்லாம் வச்சுருந்த ஒரு கேள்வி. இவரை நம்பி லட்ச லட்சமாக கோடிகளை இறக்கிக்கிட்டு இருக்காரு. இவர் பாட்டுக்கு ஷூட்டிங் பண்ணுறேன்னு பண்ணுறாரு. திடீர்னு பார்த்தோம்னா பண்ண மாட்டாரு. இப்படி ஒரு சம்பவம் தான் கேரளாவில் நடந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. 1000ல் ஒருவன் ஷூட்டிங்கில் எல்லா கேங்கையும் கொண்டு வந்து உட்கார வச்சிட்டார். கார்த்திக், ரீமாசன், ஆண்ட்ரியா, இந்த பக்கம் நம்ம அழகம் பெருமாள், இந்த பக்கம் பார்த்திபன், பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200, 300 பேருக்கு மேலே மேக்கப் போடுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அவங்க ஃபுல்லாக இப்போ இந்த பிளாக் டோன் மாற்றணும், காஸ்டியூம்ஸு, ஹேர் ஸ்டைல் ஃபுல்லாக எல்லாத்தையுமே விக்கு வேறு பயங்கரமாக. நீ பார்த்தீங்கன்னா வரும்போது நார்மலாக பியூட்டியாக வரவங்க திடீர்னு மேக்கப் போட்டு அந்த விக்கெல்லாம் வச்சு பார்த்தோம்னா யார் மாதிரியே தெரியாது. அப்படி ஒரு கெட்டப் சேஞ்சஸ் வரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கே. அவ்வளோ செலவு பண்ணி பிரம்மாண்டமாக பண்ணிகிட்டு இருந்த ஒரு படம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு லொக்கேஷன் வருவார். நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறவர் வரமாட்டார். எங்கே போகிறேன்னு கார் எடுத்துகிட்டு போனவர் தான். மத்தியானம் லஞ்சு கூட வரமாட்டார் சில நேரங்களில். ஈவினிங் வரைக்கும் ஆகிடும். அங்கெல்லாம் ஒரு 3, 4 மணிக்கு மேலே உங்களுக்கு சன்லைட் போயிடும், டார்க் ஆகிடும் உங்களுக்கு. 4 மணிக்கு 5 மணிக்கு மேலே படம் பண்ணவும் முடியாது. ஆனால் சிறுத்தை புள்ளியில் நிறைய நடமாட்டம் அதிகமாகிடும் உங்களுக்கு. அதை 2வது பார்த்தீங்கன்னா இது நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ரேக் ஒன்று இருக்குது உங்களுக்கு. ஃபால்ஸுக்கு ஆப்போசிட்டே அங்கே ஒரு ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணால் நைட் எஃபெக்ட்ன்ட்டார். அங்கே கேரளா மக்களே வந்து இங்கே நைட்லாம் ஷூட் பண்ண முடியாதுங்க, பெரிய ப்ராப்ளம். 6 மணிக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா இங்கே சிங்கம், புலி, சிறுத்தையில் வந்து ஒரு மான் அடித்து சாப்பிட்டு போன ஒரு புலியினுடைய அடையாளம் மான் இறந்து கிடக்கிற மானையும் காமிக்கிறாங்க.